இது எங்க ஊரு. ஏதாவது வாலாட்டினீங்க அப்புறம் தெரியும். அம்மனியோ, நீங்க வாலாட்டினாலதானே அவருங்க வந்திருக்காரு. நீங்க அவர்கிட்டே பேசிக்கோங்க. வழிய விடு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்கிட்ட ஒண்ணு பேச வேண்டியதில்ல, அதுக்கு அவசியமும் இல்ல. அவசியம் இருக்கிறதுனால தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நான் சொல்றது கேளு. உங்க அண்ணன், நீ, உங்க அப்பா எல்லாரும் நினைக்கிற மாதிரியே என் ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுக்கலங்கிறதுக்காக தான் நான் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேனே இருந்துட்டு போட்டோம். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட தயாரா இருக்கேன். ஆனா நீ எனக்கு கொடுத்த தண்டனை ரொம்ப கொடுமையானது. சொல்ல போனா தூக்கு தண்டனை கைதிக்கு முகத்துல போடுற கருப்பு துணி மாதிரி நீ காதல பயன்படுத்திக்கிட்ட. வெளிச்சந்தா உலகம்னு நம்பி விளக்குல விழுந்து சாகிற வெட்டில் பூச்சி மாதிரி நீ என் மனசுல ஏற்படுத்தின காதல உண்மையை நம்பி நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி என்ன சாகடிக்கிறத விட ஒரே அடியா விஷம் கொடுத்துருக்கலாம். என்ன மரணாவஸ்தைங்கிறது ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். எது எப்படியோ உன் மேல என் மனசுல ஏற்பட்ட காதல் உண்மையானது. அந்த புனிதமான உறவை பொய்யாக்கிடாத ப்ளீஸ். இத பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் டைம் வேணும். ஓஎஸ், தாராளமா எடுத்துக்க. நாளை மறுநாள் உன் பதிலுக்காக இதே இடத்துல காத்துட்டு இருப்பேன். வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவு தாத்தா பண்ற வேலை. தாத்தா என்னையா தசரதன் வாயா, என்னையா வண்டி ரெடியா 2 நாள் ஆச்சு, இவ்வளவு லேட்டா வர்ற? பில்லுக்கு பணம் தயார் பண்ண வேண்டாமா? பின்ன சும்மாவா கொடுப்பாங்க? இப்ப எப்படி வந்திருக்க? சரி சரி வா, வண்டியை ட்ரையல் பண்ணி காமிக்கிறேன், எடுத்துக்கிட்டு போ. பின்னாடியே முன்னாடி ஏறி உட்காந்துக்கோ. ஊட்டி குளிரு, ராத்திரி பூரா பனியில வெளியில நனைஞ்சிருக்கு, அதான் சோக்கு எடுக்க மாட்டேங்குது. கொஞ்சம் தள்ளனா சரியாயிடும். டேய், திங்கிற சோத்துக்கு இதையாவது செய்யி, கொஞ்சம் வண்டியை நல்லா தள்ளு. நானும் இறங்கி தள்ளுறேன். இன்னும் கொஞ்சம் தள்ளனா சரியாயிடும். தள்ளுங்க 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 தள்ளுங்க, இன்னும் கொஞ்சம். உலகம் உண்டான காலத்துல இருந்து ஊட்டில இவ்வளவு வேர்வை வெறுத்தது என் ஒருத்தருக்கு தாயா. என்ன யார் ரிப்பேர் பண்ண? நேத்து சாயந்தரம் கூட நல்லா ஸ்டார்ட் ஆச்சுங்க. இல்ல கட்டிய நான் கை வைக்காத இன்ஜினா? எப்படிப்பட்ட மெக்கானிக் நானு? ஐயோ, இன்ஜினியே காணும். நேத்து ராத்திரி எங்க படுத்த? செட்டில் தாங்க படுத்திருந்த. மரியாதையா உண்மையை சொல்லு, நேத்து ராத்திரி எங்க படுத்த? உண்மையை செட்டில் தாங்க படுத்திருந்த. என்ன ஜெயிலுக்கு போக வைக்காதா? குரல் வலையை நெரிக்கிறதுக்குள்ள உண்மையை சொல்லு. சொல்லிடுறேங்க. நேத்து 4 பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தர் மண்ணாங்கட்டி நீ ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைக்கிற, வா இடியாப்பம் பாயாவும் சாப்பிடலாம்னு கூப்பிட்டாங்க. நீங்க தான் நம்ம வீட்டுல பண்றது இல்லையா? சரி நான் சாப்பிட போயிட்டுங்க. 3 பேர் செட்லயே இருந்தாங்க. சாப்பிட்டு வந்து பார்த்தா அந்த 3 பேர்த்தையும் காணுங்க. அப்புறம் நான் படுத்து தூங்கிட்டுங்க. பண்ணு அங்க போய் அந்த கம்பை எடுத்தா. சரிங்க. கையில இவனை என்னால அடிக்கவே முடியாது. இந்தாங்க. நேற்று ராத்திரி செட்ல தானே படுத்த? ஆமாங்க. என்ன பண்ண? இடியாப்பம் பாயாவும் சாப்பிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டேடா.
Lada, please come, please come. Many happy returns of the day. Thank you. It's okay. Please get in. Please. many happy returns. Hi, மச்சான். Get in. சார் Huh? அந்த பொண்ணு யாரு? அதான்யா நான் கட்டிக்க போற பொண்ணு. கிரௌட் வந்திருக்குல்ல. வேற கூலிங் சாப்பிடுங்களா? இப்பதான் சாப்பிட்டேன். நீங்க ஏன்பா? வேணாம் பாப்பா. One second, இப்ப வந்துடுறேன். Pen is yours, ma'am. குட் மார்னிங். என்ன பார்த்து அதிர்ச்சியா இருக்கா? இன்னைக்கு நீ பதில் சொல்றேன்னு சொல்லியிருந்த. உனக்காக நாங்க வெயிட் பண்ணேன், ஆனா நீ வரல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ இங்க இருக்கேன்னு. அதுதான் நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு. ஓ, நான் பதில் சொல்றேன்னு சொன்னத உண்மை நினைச்சுக்கிட்டியா? நடு ரோட்ல ஒரு பொண்ணை வழிமறிச்சு வாதம் பண்ணா இப்படித்தான் ஏதாவது போய் சொல்லிட்டு போவாங்க. இது பாரு, நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் ஒரே பதில் தான் சொல்லுவேன். நான் உனக்கு கொடுத்திருக்கிற தண்டனை இருக்கே, அது நியாயமானதுதான். மரியாதையா வெளியே போயிடு, இல்லன்னா சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடுவேன். கீழே போலீஸ்ல இருக்காங்க, தெரியுமா? இதுக்கெல்லாம் பயந்தவனா இருந்தா நான் ஊட்டி வரைக்கும் வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு சரியான பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போகவும் மாட்டேன். அப்ப நீ ஊட்டியிலே கிடந்து சாக வேண்டியதுதான். அதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். அண்ணா பாருங்களேன். ஏய், கையாடு. வேலை உன் தங்கச்சிக்கிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருந்தையா? சும்மா சத்தம் போடாத, எனக்கு போட தெரியும். இவ்வளவு பெரிய கூட்டத்துல என் மரியாதை போறத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா உன் மரியாதை நீ காப்பாத்துக்குவேன்னு நினைக்கிறேன். கையாடு. நாங்க பார்ட்டிக்கு போன இடத்த சொல்லி அந்த ராமபுல ஏண்டி அங்க அனுப்பிச்ச? ஏன் அனுப்புன? நான் சொல்லலங்க. உன்னை தவிர வேற யாரும் சொல்ல மாட்டேன், உனக்கு தெரியும். இங்க பாரு, இந்த வீட்டுல நான் சொன்ன பொய்ய நீயும் உண்மைன்னு ஒத்துக்கிட்டதே இந்த தாலிக்காக தான். இனிமேல் அந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சேன், இன்னொரு பொய்ய சொல்லி இந்த தாலியை கட்டிட்டு வீட்டை விட்டு துரத்திடுவேன். அப்படி என்ன பொய் சொல்லுவேன்னு பாக்குறியா? அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு நீதான் பாஞ்சாலி அருன்னு சொல்லுவேன். சொல்லுவேன் தான் சொன்ன, சொல்ல வச்சிடாத.